ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். குட் மார்னிங். இன்றைக்கி 5 மணிலேருந்து வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. என்னென்ன செஞ்சோன்னு பார்க்கலாமா? நான் வர்றதுக்கு முன்னாடி என் மாமியார் கோலம் போட்டு வச்சுருந்தாங்க 3 புள்ளியில். அதை எனக்கு கலைக்க மனசு வரல. அதனால் அதை சுற்றி நானும் ஒரு கோலத்தை போட்டுட்டேன். ஏன்னா பெரியவங்க அவங்களுக்கு தெரிஞ்சது போடுவாங்க. அதெல்லாம் கலைச்சா அவங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். அதனால் அதை மேட்ச் பண்ணி ஒரு கோலத்தை போட்டுட்டு அடுத்த வேலை செய்ய ஆரம்பித்தாச்சு. காலையில் இந்த வியூஸ்லாம் அழகாக இருக்குது. ஆனால் ரசிக்க தாங்க டைமே கிடைக்காது. அவ்வளோ பரபரப்பான காலையாக இருக்கும். ஆனாலும் போகிற போக்கில் இதெல்லாம் ரசித்து போயிட்டே இருக்கணும். இதுக்காக டைம் ஒதுக்கிலாம் ரசிக்கணும்னு நினச்சினா நம்ம எதையுமே ரசிக்க முடியாது நம்ம வாழ்க்கையில். அதனால் அப்பப்போ பார்க்கறது அப்பப்போ ரசிச்சுட்டு ஹாப்பியாக கடந்து போயிடணும். 5 மணிக்கே தண்ணி வந்துடுச்சு. அதனால் துணியெல்லாம் ஊற வச்சாச்சு. இந்த தண்ணி பிடிக்கிற டாஸ்க்கே பெரிய டாஸ்க்குங்க. ஃபாஸ்ட்டாகவும் வராது, வராமையே இருக்காது. இது மாதிரி ஸ்லோவாக வரும். நான் 5 மணிக்கு பிடிக்க ஆரம்பித்த தண்ணி 8 மணி வரைக்கும் பிடிச்சிட்ருக்கேன்னா பார்த்துக்கங்க எவ்வளோ நேரமாக தண்ணி வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அடுப்பு பற்ற வச்சு தண்ணிலாம் போட்டு சாப்பாடு செஞ்சு பாப்பாப்பா இதெல்லாம் வேலை இல்லைங்க. இந்த பசங்களை ஸ்கூலுக்கு கிளப்புறதாங்க இருக்கிறதுலையே பெரிய வேலையே. நம்ம ஸ்கூல் கிளம்புறதுக்கு 6 மணிலேருந்து எழுப்போம் 7 மணிக்கு தான் எழுந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவசரமாக அவங்கள ரெடி பண்ணி அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி, இதில் வேறு லன்ச்சு வேறு தனியாக கொத்து சப்பாத்தி அவங்களுக்கு சுட சுட பண்ணி லன்ச் பாக்ஸில் போட்டு கொடுத்து அவங்கள ரெடி பண்ணி, அதுக்கப்புறம் எங்களுக்கு கீரை சமைச்சிட்டு இவங்கள போயிட்டு அந்த அம்மாவை வேனை ஏற்றி விட்டுட்டு வந்தால் தாங்க வேலையை முடியும். இவங்க 2 பேரும் ஸ்கூலுக்கே போனால் தாங்க பெரிய வேலை முடியுமே. இவங்க 2 பேரையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு என்னென்ன சேட்டை பண்ணுறாங்க பாருங்கள். சேட்டையின் மறு உருவம் இவங்க தான். சீட்டில் போய் கம்முன்னு உட்கார சொன்னால் அதை பண்ணவே மாட்டாங்க. அதை தவிர்த்து மற்ற எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அவ்வளோ அடம் பிடிப்பாங்க. சமாளித்து ஸ்கூலுக்கு அனுப்புறதே பெரிய டாஸ்க்கு. இவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் துணியெல்லாம் துவைச்சிட்டு இருக்கிற பாத்திரம்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் நானும் கிளம்பி ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன். நான் போகிற வழி எவ்வளோ அழகாக இருக்குது. இப்படி தாங்க போகிற போக்கில் ரசிச்சுட்டு போயிடணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.